படம் நல்லா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்சுவலி குழந்தைங்களோட வந்தோம்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோன்னா கொஞ்சம் கத்தி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு அப்படி பார்க்கலாம். ஆக்சுவலி ட்ரெய்லரில் வந்து நான் காமெடி ஜேனர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்தேன். பட் இதில் வந்து என்னென்னா காமெடி கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா சந்தானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது காமெடி மட்டும் தானே, அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்காது. பட் ஸ்டோரி ஓரியன்டாக சீரியஸாகவே நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸ்டோரி ஓரியன்டாக ஓகே, பட் காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ. நிறைய இடத்துல காமெடி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ மொட்டை ராஜேந்திரன் அவர் ஒரு காமெடி பண்ணுறாருன்னா அதோட சேர்த்து சந்தானமும் பில் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அந்த ஹைலைட்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயம் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டோரி ஓரியன்டாக சீரியஸ்லி சூப்பராக இருந்தது. ரிவ்யூவருக்காக எடுக்கப்பட்ட படம்ல 10க்கு ஒரு 9 கொடுப்பேன். 1 பாயிண்ட் வந்து காமெடி கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட. நல்லா அருமையாக நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாண்ணே. கண்டிப்பாக 8 கொடுக்கலாம். நல்லா இருந்தது பிரதர், நல்லா இருந்தது. அண்ணா நல்லா தான் ரசிக்கிறாரு. காமெடிலாம் நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரெண்டுமே போனதே நல்லா காமெடியாக போச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக ரேட்டிங் 9 கொடுக்கலாம் ப்ரோ. 9.5 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. இல்லை ப்ரோ, கடைசி வரையும் ஃபன்னாக போகுது ப்ரோ. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் ப்ரோ. ஃபுல்லாக ஃபன்னு தான் இருக்கும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோட. நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்காங்க அவங்களும். எல்லோரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ப்ளஸ்ஸான விஷயம்னா ரிவ்யூ எல்லாத்துலேயும் கரெக்டாக ரிவ்யூ பண்ணணும். இந்த மாதிரி படம் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரிலாம் முன்னாடியே பேசக்கூடாது, டிமோட்டிவ் பண்ணக்கூடாது. பிடிக்கும் ப்ரோ. 10-9 கொடுக்கலாம் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, ஹாரர் ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எடுத்து பண்ணணும். இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் காமெடியான ஒரு மெசேஜை வச்சு பண்ணணும். ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க, அந்த ரிவ்யூ வச்சு ஒரு படத்துக்குள்ளே போவோம், ஒரு வீட்டுக்குள்ளே போவோங்கிறதுலாம் அபத்தமாக இருக்குது. எங்கேயுமே நெஞ்சில் ஒட்டவே இல்லை. எந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, எந்த ஹாரர் ஒர்க் அவுட் ஆகலை. சந்தானம் சார் வந்து இந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எவ்வளவோ ஒரு கேங் எல்லாம் வச்சுட்டு எவ்வளவோ கோடி செலவு பண்ணிவிட்டு ஒரு சின்ன அதாவது அந்த பேசிக் திங்குக்குள்ளேயே நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது என்னடா இதெல்லாம் ஒரு படம் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே கணிக்கிற மாதிரி இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் டெக்னிக்கலாக செம்ம ஒர்க்கு பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. சந்தானம் சார் கெட்டப்பே நல்லா இல்லை. ஒரு ரிவ்யூவர் கெட்டப்பில் இது பண்ணிட்டு என்ன சொல்கிறது, ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான். ரொம்ப நாள் கழித்து படத்துக்கு வந்துருக்கிறேன். கொஞ்சம் ஒரு மன கஷ்டத்தோடு தான் வந்தேன். ஆனால் படம் பார்த்தாலே சந்தோஷமாக திரும்பி போகிறேன். சம்மரில் வந்து ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்க்கணும். குழந்தைங்க முக்கியமாக நல்லா கைத்தட்டல் விசிலு நல்லா சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. கெட்டப்லாம் சூப்பராக இருக்குது. அவருடைய ட்ரெஸ்ஸிங் கெட்டப்பு எல்லாமே மற்றவங்க எல்லாருமே நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க. படம் சூப்பர், வேறு லெவலு. இந்த சம்மருக்கு நல்லா பிளாக் ப்ளஸ்டராக ஆகும் இந்த படம். ஃபேமிலியாக தான் இது பார்க்கணுமே. சூப்பராக இந்த சம்மருக்கு பசங்க ஸ்கூலில் எல்லாருக்கும் லீவில் இருக்கும். ஃபேமிலியாக வந்தால் பசங்க நல்லா சிரித்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா 10க்கு 8.5 நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி குட் ஃபிலிம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. சந்தானமோட கெட்டப்னு பார்க்கும்போது இந்த காலத்தில் தேர் வேரிங்ல பேகி அந்த மாதிரி இருக்குது. ஒரு இப்போ இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக் கொடுத்துருக்காரு. ஷியோர் எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்னதான் படம் வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓட தான் போகுது. லைக் எல்லாம் ஃபேமிலியாக வந்ததுனால ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலியாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுற ஃபேமிலியாக வாங்க. 2K ஃபேமிலியாக வாங்க, நல்லாயிருக்கும். டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து பார்த்தேன். ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு பேய் படத்துக்குண்டான ஃபீலிங்கே இல்லை. அதாவது வந்து எப்போ வந்து பேய் வருது, எப்போ வந்து சிரிப்பு வருது, எதுவுமே நமக்கு தெரில. எல்லாமே கன்ஃபியூஸாக விட்டுக்கிறானுங்க. பேய் படம் காமெடி படம் ரெண்டுமே ஒர்க் ஆகல. எது இந்த படம் எடுத்தாங்க நான் சந்தானத்துக்கு டேரெக்டாக கேட்குறேன். எது இந்த படம் எடுத்தீங்க? ஏன்னா வந்து கொஞ்சமாச்சு சிரிப்பு வரனாங்க, எதுவுமே வரலன்னும் போது எதுக்கு எந்த ஜேர்னருக்கு இந்த படம் மூவ் ஆகுதுன்னு தெரில. சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் சரியில்லை, அந்த ரோல் சூஸிங்கும் சரியில்லை. செல்வராகலாம் பேயா போடுறீங்க, செட் ஆகலை. ஹீரோயினை பேயா கட்டுறீங்க, பயமாவும் இல்லை. அப்படின்னும் போது இந்த படமே டோட்டலாக வந்து அப்படியே மாதிரி ஆகி விட்டானுங்க. அது என்ன பண்ண ரிவ்யூவர் சொல்கிறாங்கல்ல, அது என்ன அதை ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுற மாதிரி காட்டல. சரி இந்த பாட்டு கட் பண்ணிட்டா ஓகே, அந்த பாட்டு தவிர என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. அப்படின்னும் போது அவர் ரிவ்யூவருக்கும் நான் மரியாதையாக அவர்கிட்ட இல்லை. சும்மா ரிவ்யூவர்னு காமனாக சொல்கிறாங்க. ரிவ்யூவர்னு சந்தானத்தை சொல்ல, பொதுவாக நம்ம எல்லாரும் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரிவ்யூவருக்கு நான் அடையாளமே இல்லாமல் தான் சந்தானம் இருக்குது. அதுவும் பண்ணிக்கிறாங்க. எந்த பற்றி கேவலமாக சொல்லக்கூடாது. கேவலமாக சொன்னால் பின் விளைவுகள் மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது செட் ஆகலை. ஏதாவது நம்ம நம்புற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது. வேஸ்ட்டு ப்ரோ. செல்வரானா சுத்த வேஸ்ட்டு. பேயாக போட்டுக்கிறாங்க. சுத்தமாக ஒரு செட்டே ஆகலை. ஏதோ பூமர் மாதிரி இது பேய், பூமர் பேய் மாதிரி இருக்குது. பேய் குழந்தைங்க இருக்குல்ல, அது வேணால் என்னடா இதுன்னு சவுண்டு எஃபெக்டாக ஒரு அடி பார்க்கலாம். குழந்தைங்க அதாவது அறியாத வயசு சொல்லுவாங்க, அதுங்கெல்லாம் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு பொம்மை பார்த்துட்டு போகலாம். அவ்வளோதான். மற்றபடி வேலையாக 2 தரேன். அது அதிகம்.